சரி, அது என்ன 18 ஆடி 18? இதுக்கு ஒரு கதை இருக்குது. இது எப்படி சொல்லலாம்னா, மகாபாரதத்தில் 18 பருவங்கள், பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள், சபரிமலையில் 18 படிகள். இது எல்லாமுமே இந்த 18 அப்படின்ற கான்செப்டில் தான் இருக்குது. இங்கே 18 அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் ஜெயம் அப்படின்ற ஒரு பெயருக்கு சொந்தமானது. ஜெயம்னா என்ன? வெற்றி. 18 அப்படின்றது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர். இதே கான்செப்டில் தான் நதிக்கரையில் 18 படிகள் வச்சு நம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நதிக்கரையை சித்தம் பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க. ஸோ தண்ணி பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னா 18 படி இறங்கி இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற கான்செப்டில். ஸோ அந்த 18 அப்படின்றது ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். அது காவிரி தாய், நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் நன்மை தரக்கூடிய காவிரி போன்ற